இரண்டாம் மூன்றாம் வசனங்களை அனைவரும் சேர்ந்து ஒரே வேளையில் வாசிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு தான் இயேசுநாதர் கழுத மேல பவனியா போனாரு. நேற்று இல்ல. சபை பிற்காலத்திலே தோன்றின சபை எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை கூடி வருகிறதுனால அன்னைக்கு வச்சுக்கலான்னு அது மாற்றி வச்சது. இன்னைக்கு 1ஆம் மாதம் 10வது நாள். இன்னைக்கு 1ஆம் மாதம் 10வது நாள். இன்னைக்கு தான் பஸ்கா ஆடு தெரிந்து கொள்ளப்படுகிற நாள். இன்னைக்குதான் இயேசுநாதர் தம்மை பஸ்கா ஆடாக வெளிப்படுத்த பஸ்கா ஆடு சென்ற அதே பாதை வழியாக கழுதையின் மேல பவனியாக வந்த நாள் இந்த நாள். இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட வாசல் வழியா இயேசுநாதர் உள்ள பிரவேசித்தார். ஒரு குறிப்பிட்ட வாசல் வழியாய் உள்ளே பிரவேசித்தார். இந்த வாசலுக்கு பேரு அதிபதியின் வாசல். சொல்லுங்க சத்தமா, அதிபதியின் வாசல். இந்த வாசல் வழியா இயேசுநாதர் போயிட்டாரு இல்ல. இனி ஒருவனும் ஒரு காலம் இதன் வழியா பிரவேசிக்க கூடாது. மறுபடியும் அவரே பிரவேசிப்பார். அவர் வரப்பதான் இந்த வாசல் திறக்கும். இன்னைக்கும் இஸ்ரவேலுக்கு போனீங்கன்னா ஒரு சரித்திரபூர்வமாய் ஒரு விஷயத்த சொல்றேன். இஸ்ரவேலுக்கு 12 கேட்டு. எருசலேமுக்கு மலை மேல கட்டப்பட்ட ஃபோர்ட்டிஃபைட் சிட்டி, கோபுரங்களால அப்புறம் மதில் சுவரால கட்டப்பட்ட ஒரு பட்டணம். 12 வாசல். கிழக்கு வாசல், மீன் வாசல், ஆட்டு வாசல், ஊரணி வாசல், குப்பைமேடு வாசல்னு 12 வாசல் எருசலேமுக்கு. அதுல ஒரு வாசல் கிழக்கு வாசல். கிழக்கு வாசல்ல இறங்குனா கெத்செமனே தோட்டத்துக்கு போகலாம், அல்லது ஒலிவ மலைக்கு போகலாம். ஒலிவ மலைக்கு போறதுக்கு கிட்ட வாசல் எது? கிழக்கு வாசல். இன்னைக்கும் கொஞ்சம் ஆப்போசிட்டா யோசிக்கலாமே. கெத்செமனே தோட்டத்துல நின்றுட்டு அல்லது ஒலிவ மலையில நின்றுட்டு இப்படி பார்த்தா அந்த வாசல் தெரியும். வாசல் தெரியும். கட்டடம் வச்சு கட்டிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரலாம். சரி, மற்ற வாசல்ங்க திறந்து இருக்கிறது, அது மட்டும் பூட்டப்பட்டிருக்கிறது. எருசலேம் 35 முறை தாக்குதலுக்கு உள்ளாச்சு. எத்தனை முறை? 35 முறை தாக்குதலுக்கு உள்ளாச்சு. கடைசியா ஜெயிச்சவங்க இந்த பிரிட்டிஷ், இங்கிலாந்துக்காரர்கள். அவங்க தான் 1948ஆம் வருஷம் சுதந்திரம் அவங்க கையில தான் கிடைச்சிச்சு இஸ்ரேலுக்கு. நம்மளுக்கு பிறகு, இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்ற பிறகு 48ல தான் அவங்களுக்கு கிடைச்சிச்சு. ஒரே நாள்ல ஒரு அற்புதம் நடந்துச்சு, சுதந்திரம் கொடுத்துட்டாங்க. சரியா? 35 முறை முற்றுகை போடப்பட்ட அந்த பட்டணம் 11 வாசல் இடிக்கப்பட்டுருச்சு. 11 வாசல் தரைமட்டம் ஆயிடுச்சு. ஆனால் இந்த வாசலை மட்டும் எவனாலையும் டச் பண்ண முடியல இன்னைக்கு வரையிலும். அது அங்க தெரியுது பாருங்க, அதுதான் கிழக்கு வாசல். இன்னைக்கு இப்படியே நிக்கிறது. மற்றதெல்லாம் சிதலம் அடைஞ்சு போச்சு, இடிஞ்சு போச்சு. ஆனா அதிபதிக்குரிய இந்த வாசல் இன்றைக்கும் நிற்கிறது. ஏன்னா எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல, மற்ற புத்தகங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இது இந்த 2ஆம் 3ஆம் வசனம் நிறைவேறிச்சு. கர்த்தர் என்னை நோக்கி, இந்த வாசல் திறக்கப்படாமல் பூட்டப்பட்டிருக்கும், ஒருவரும் இதற்குள் பிரவேசிப்பதில்லை.
இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இதற்குள் பிரவேசித்தார், ஆகையால் இது பூட்டப்பட்டிருக்க வேண்டும். இது அதிபதிக்கே உரியது. அதிபதி கர்த்தருடைய சன்னதியில் போஜனம் பண்ணும்படி இதில் உட்காருவார். வாசல் மண்டபத்தின் வழியாய் பிரவேசித்து மறுபடியும் அதன் வழியாய் புறப்படுவான். இங்க தாவீதை சொல்லி இருக்கிறது. நல்லா கவனிங்க. யார சொல்லி இருக்கிறது? தாவீத. ஏன் தாவீத சொல்லி இருக்குதுன்னா, தாவீதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. யுத்தம் செய்து ஜெயித்து தலைநகரமா மாத்தினதே யார் தான்? தாவீது தான். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த வாசலுக்கென்று இயேசுநாதருக்கு தொடர்பு இருக்கிறது. கழுத மேல பவனி வந்தாரு இல்ல, அவரு பெத்வகே பெத்தானியா கிராமங்கள் வழியாக அவரு ஏறி இறங்கி வந்தாரு இல்ல, அங்க போறதுக்கு ஒரே வாசல். எந்த வாசல்? கிழக்கு வாசல். அப்ப இந்த கிழக்கு வாசல் தான் இங்க பூட்டப்பட்டிருக்கும் என்று சொல்லி இருக்கிறது. உங்களுக்கு சில நினைப்பூட்டுதலாக சில காரியங்களை சொல்ல வேண்டும். 39ஆம் அதிகாரம் வரையில நாம என்ன பார்த்தோம்னா, காக் 39ஆம் அதிகாரத்துல காக் மேகாக் இல்ல மேகாக் யுத்தத்தை குறித்து பார்த்தோம். ஆனா 40ஆம் அதிகாரம் வந்த பிறகு 40ஆம் அதிகாரத்துல புது தேவாலயத்தின் வெளியில இருக்கக்கூடிய அந்த வெளி நிலம், அவுட்டர் கோர்ட்யார்ட், வெளியே இருக்கக்கூடிய அந்த அந்த வெளி நிலம், வடக்கு வாசல், தெற்கு வாசல், இவைகளை பார்த்தோம். அடுத்து பலிக்கு ஆயத்தப்படுத்துகிற அறைகளை பார்த்தோம். ஆசாரியர்களுக்கான அறைகளை பார்த்தோம். தேவாலயத்தையும் பார்த்தோம் 40ஆம் அதிகாரத்துல. 42ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது அறைகள் பார்த்தோம். யாருக்கு? ஆசாரியர்களுக்கு. அதாவது மகா பரிசுத்த ஸ்தலத்துல வைக்கப்பட வேண்டிய பலிகள் வைக்கப்படுகிற இடத்தை பார்த்தோம். 43ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது தேவனுடைய மகிமை மறுபடியும் திரும்பி வந்ததை பார்த்தோம், பலிப்பிடத்தை பார்த்தோம். இன்னைக்கு ஆசாரியர்களை பார்க்கலாம், லேவியர்களை குறித்து பார்க்கலாம். இந்த முழு அதிகாரம் 44ஆம் அதிகாரம் யாரை குறித்து? லேவியர்கள் அல்லது ஆசாரியர்களை குறித்து. இயேசுநாதர் தான் யூதா கோத்திரத்துல பிறந்துருவாச்சே, அவர் எங்க ஆசாரியன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அவர் தீர்க்கதரிசிக்கு சொல்லுங்க, தீர்க்கதரிசி. ராஜாவுக்கு ராஜா. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியர். ஆரோன் ஆசாரியத்துவம் முடிஞ்சு போச்சு. ஆனால் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியர் ஆனவர் என்றென்றைக்கு என்னவா இருக்கிறாரு? இப்ப ஆசாரியர்களுக்கெல்லாம் தலையங்கமே, தலைப்பே யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரு டுவல் நேச்சர். அவருது அவரே பஸ்காடு. அவரு அடிக்க ஒருத்தனுக்கும் பரிசுத்தம் இல்லை, தகுதி இல்லை. அவர் அந்த ஆட்டை கொல்ல, பஸ்கா ஆட்டை கொல்ல ஆசாரியன் தன்னை எப்படி காத்துக்கணும் சொல்லுங்க? பரிசுத்தமாய் காத்துக்கணும். ஆனா அந்த பஸ்கா ஆட்டை அடிக்க ஒரு ஆசாரியனுக்கும் தகுதி இல்லை. அவரே ஆசாரியனா மாறினார். ஆசாரியனா மாறி ஆசாரிய பணியை முடிச்சாரு. பஸ்கா ஆடா மாறி பரிகாரத்தையும் முடிச்சார். தீர்க்கதரிசிக்கு தீர்க்கதரிசி, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, மீட்பர்களுக்கெல்லாம் மீட்பர். அப்படிப்பட்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த நாளிலே அவர் லேவியர்களுக்கெல்லாம் ஆசாரியர்களுக்கெல்லாம் என்னவா இருக்கிறாரு? ஆசாரியராயிருக்கிறார், தலைவராயிருக்கிறார். இந்த முதல் 2 வசனத்திலேயே, அதாவது குருத்தொலை ஞாயிறு என்று போன பவனி இருக்குல்ல, அந்த வழியா அவர் பிரவேசித்துட்டாரு. அந்த வாசலுக்கு என்னன்னு பேரு? அதிபதியின் வாசல்னு பேரு. அந்த வாசல் வழியா அவர் பிரவேசித்துட்டதுனால இனி ஒருத்தனும் அப்ப எப்படித்தான் அடுத்த கேள்வி வருது. அப்ப எப்படித்தான்? எப்பவுமே பூட்டி வச்சுட்டு இருந்தா எப்படி? எப்பனா ஒரு நாளைக்கு திறக்கணும் இல்லையா? கண்டிப்பா திறக்கும். நல்லா கவனிங்க. 2 சாட்சிகள் கர்த்தரே ஆண்டவர்னு அறிவிச்சு நிற்பாங்க 3 வருஷம். அந்த 2 சாட்சிகள் கொல்லப்படுவார்கள். ஒருத்தன் தண்ணிய
ரத்தமா மாத்தணுவன். இன்னொருத்த வானத்துல இருந்து, யார் இந்த 2 பேர்னு நமக்கு தெரியும். யார் இது? மோசேவும் எலியாவும். அவங்க செத்து அவங்களுடைய சடலங்கள் எருசலேமின் வீதிகளிலே 3 நாள் விழுந்து கிடக்கும். 3 நாள் கழிச்சு அந்த ஆவி திரும்ப அவங்களுக்குள்ள வரும். அவங்க உயிர் பெற்று எழுந்திருந்து எல்லாரும் பார்க்கும்படி வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அப்பொழுது சபை கூடும், சன்னகிரி சங்கம் கூடும், யூத மத தலைவர்கள் கூடுவாங்க, போயிட்டு ஆலோசனை பண்ணுவாங்க. ஆலோசனை சங்கம் கூடும், ஆலோசனை பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து இவ்வளவு நாள் இந்த 2 சாட்சிகள் அறிவித்த இயேசு தான் மேசியா என்று வெளியரங்கமாய் அங்கீகரித்து வானத்தை அண்ணாந்து பார்த்து மாறனாதா வாரும் கர்த்தாவேன்னு கூப்பிடுவாங்க. அவங்க கூப்பிட்டதும் பிரதர்ஸ் கூப்பிட்டா சகோதரன் வராம இருக்க முடியாது. ஆமா தானே? ஹலோ, ஆமா. உடன் பிறந்த சகோதரர்களுடைய இது ஒரு பிரச்சனைன்னு கேள்விப்பட்டா எத்தனை ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் இருந்தா கூட சரி, ஃபர்ஸ்ட் போய் யார் நிற்பாங்க? பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் குத்தான். நான் சகோதரி நாங்க இல்லையான்னு கேட்காதீங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க தான் ரொம்ப பாசத்தை காட்டிங்க. எங்க அண்ணன் எங்க அக்கான்னு காட்டிக்குங்க. நான் ஒன்னும் சொல்ல. ஓகே, இயேசுநாதருடைய சகோதரர்கள் கூப்பிட்டா அவர் வந்துடுவாரு. சரி, வந்தது என்ன நடக்கும்? சில சம்பவங்கள் நடக்கும். இங்க பாருங்க, இது ஒலிவமலை, இது எருசலேமினுடைய கிழக்கு வாசல். இந்த ஒலிவமலை செங்குத்தா பூமி அதிர்ச்சி ஏற்பட்டு 2 பிரியும். இந்த ஒலிவமலைக்கும் கிழக்கு வாசலுக்கு ஒரு பள்ளத்தாக்கு இருக்கு. இப்போ அந்த பக்கம் சேர் போட்டுக்குதே, அந்த இடத்துல எல்லாம் கலரிங்க இருக்குது. ஆனா இங்க ஒரு பள்ளத்தாக்கு இருக்கு. இந்த மலை அப்படியே பலர்ந்து போய் அந்த பள்ளத்தாக்குல விழும். ஒரு புதிய பாதை ஏற்படும். அப்ப இயேசுநாதர் போசராவில் போய் ரட்சிக்கப்பட்ட யூதர்களை மீட்டு கொண்டு ஒரு பெரிய ஊர்வலம். ஸ்டார்டிங்ல ஒரு 500 பேர் இருப்பாங்க. அடுத்த நாள் 5 லட்சம் பேரா மாறுவாங்க. 3வது நாள் 50 லட்சம் பேரா மாறுவாங்க. 4வது நாள் 5000 கோடி பேரா மாறுவாங்க. 5வது நாட்களுக்கெல்லாம் உலக இயேசுநாதர் சிலுவையிலே மரித்த நாளிலிருந்து அவர் வந்த நாள் வரையிலும் அவருடைய பிள்ளையாய் வாழ்ந்த அத்தனை பேரும் அந்த ஊர்வலத்தில் இருப்பார். நீங்க கேட்கலாம், ஐயோ எந்த கல்ற கிருஷ்ணாவரத்தில் ஆச்சு அப்படின்லாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர் வரும் பொழுது என்ன ஆயிட்டு இருப்பீங்க? உயிர் தெழுந்திரும். உயிரோடு இருந்தா மறுபமாக்கிட்டு இருப்போம், மறிச்சிட்டு இருந்தா உயிர் தெழுந்திருப்போம். அவர் போற அந்த பாதையில அதிபதிக்குரிய அந்த வாசல் வழியா அவர் போவாரு. அப்போ அந்த வாசல் தானா திறக்கும். இந்த பூமி அதிர்ச்சி ஆகுது பாரு, அந்த பூமி அதிர்ச்சியினுடைய எபி சென்டர் அந்த கிழக்கு வாசல் தான். அது அப்படியே திறந்துடும். இயேசுநாதர் அதன் வழியாய் உள்ளவே பிரவேசித்து 1000 வருட அரசாட்சிய ஸ்தாபிப்பார். அவரோடு கூட நாமும் செல்வோம். குறைஞ்சது செல்ல முயற்சிப்போம். செல்வதற்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, உம்முடைய ஊர்வலத்துல என்னையும் சேர்த்துக்கங்க ஆண்டவரேன்னு சொல்லுவோம். இது ஒரு விசேஷமான நாள். சரி, இதுல இருந்து கொஞ்சம் தள்ளி 44ஆம் அதிகாரத்துல இந்த லேவியர்கள் அல்லது ஆசாரியர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கான கட்டளை 14ஆம் வசனத்தை அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். 44:14. ஆலயத்தின் சகல வேலைகளுக்கும் அதில் செய்யப்பட வேண்டிய எல்லாவற்றிற்கும் நான் அவர்களை அதில் காவல் காக்கிறவர்களாய் கட்டளையிடுகிறேன். கவனிங்க, லேவியர்கள் வேலை என்ன சொல்லுங்க? அங்குது காவல். பாஸ்டனுடைய வேலை என்ன? காவல் காக்கிறது. பாஸ்டரோட வேலை என்ன? காவல் காக்கிறது. ஆசாரியனுடைய வேலை என்ன? காவல் காக்கிறது. பாஸ்டர் பிஷப்போட வேலை என்னன்னா நல்லா செல்லுவைய மாட்டிக்கிறது, கோட் சூட்டு போட்டுக்கிறது, ஃப்ரண்ட்ல சேர்ல போயிட்டு அப்படியே டாம்பிகமா உக்காடுறது. அப்படித்தானே?
இல்ல. காவலாளி எங்க நிப்பான்? சொல்லுங்க தைரியமா. எனக்கு வெக்கம் இல்ல, சொல்லுங்க. நீ தாண்டா அதுன்னு சொல்லுங்க. நான் தான் அது. எங்க நிக்கணும் சொல்லுங்க. வாசல்ல. தாவீது அழகா சொன்னான்ல, 1000 நாளை பார்க்கலாம் உம்முடைய பிரகாரங்களில் செல்லும். ஆண்டவரே, மகா பரிசுத்த ஸ்தலத்துல எனக்கு இடம் வேணாம். எங்க குத்துருங்க? ஃபுட்மேட் வைக்கிறோமே, என்னது ஃபுட்மேட். நம்ம வீட்டுக்கு போனா மட்டும் நல்லா இப்படி தேய்ச்சிட்டு உள்ள போவோம். சர்ச்சுக்கு வரப்ப அப்படியே நந்துன்னு வந்து மேட்டை மெரிச்சிட்டு போயிடுவோம். நம்ம கொஞ்சம் கூட கால் கூசாது. செருப்பு போட்டுன்னு இது மேலேயே நந்து போய் சாப்பிட்டு இது மேலேயே நந்து போவோம். ஏன்னா இது நம்ம வாங்கினது இல்லையா? உங்க வீட்டு கோணி பைய மட்டும் இப்படி இப்படி என்னவீங்க, இது மேல அப்படியே நடப்பீங்க. அதெல்லாம் உங்களை தான் சொல்றேன். இது சர்ச்சு இல்லையா? உன் வீட்டை விட இந்த பரிசுத்தமா பார்க்கணும் இல்ல? வருது இன்னைக்கு. இன்னைக்கு விடுறது இல்லை. நான் சொல்லி ஆகணும், சொல்லி. நான் காவலாளி தான். நானு சொல்லுங்க, காவலாளி தான். 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ம் ம் உங்களை மாதிரி சொட்ரு ஜர்க்கின் எல்லாம் போட்டுன்னு கூடாது. இதை நான் போட்டுனுக்கிறேன் பாரு, இதைத்தான் போட்டுக்கணும். வேலைக்காரனுடைய ட்ரெஸ். ஷர்ட் ஒரு 300 ரூபாய், வேஷ்டி ஒரு 100 ரூபாய், ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்தா 500 ரூபாய். எங்களுக்குன்னு வருது பாரு, இதைத்தான் போட்டுக்கணும். பாருங்க, அங்க இருக்குது. என்ன சணல் நூல் வஸ்திரங்களை, சாதாரண வஸ்திரத்தை தரித்து கொள்ள வேண்டும். அடுத்து தலையில பிஷப் கேப்ன்றாங்க தெரியுமா? நம்ம பிஷப் ஐயா வந்தா ஒன்னு எத்தனை வருவாரு, அது அப்படியே போறப்போ எதுக்குதோ இல்லையோ ஃபர்ஸ்ட் எதை கையில எடுக்குவாரு, வேர் இஸ் மை ஹேட் அப்படின்னு. அவர் பிஷப் அபிஷேகம் பண்றப்போ கழுத்துல அந்த சிலுவையை போட்டு தலைமையில என்ன வைக்குவாங்க, அந்த தொப்பியை வைக்குவாங்க. அதிகாரத்துக்கு உடையது. அதெல்லாம் போடக்கூடாது. அதிகாரத்தெல்லாம் காட்டக்கூடாது. என்ன போடணும்? சணநூல் குல்லாக்களை அணிய வேண்டும். அடுத்து இவங்க எப்படி இருக்கணும்? 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வஜ்ரக்கல்லு, இந்திரன் நீளம், கவனிங்க. வஜ்ரக்கல்லு, இந்திரன் நீளம், சந்திரகாந்தெல்லாம் போட்டு கல்லெல்லாம் போட்டுன்னு தலப்பெல்லாம் போட்டுன்னு மகா பரிசுத்த ஸ்தலத்துல பரிசுத்த ஊழியம் பண்ற போட்டுன்னு இருந்தோம் பாரு. அந்த ட்ரெஸ்ஸை ஒழுங்கா போய் கழட்டி வச்சுட்டு சாதாரண வேலைக்காரன் துணியை போட்டுன்னு வந்து ஜனங்களுக்கு ஊழியம் செய்யணும். புரியுதா? புரியுதா? 20ஆம் வசனம். பங்கெல்லாம் விடக்கூடாது. முடி ஷார்ட்டா வெட்டி ஒழுங்கா சவரம் பண்ணி பார்த்தா எப்படிக்கணும் சொல்லுங்க. ஜிப்சி மாதிரி இருக்கக்கூடாது, வேட்டைக்கார மாதிரி இருக்கக்கூடாது. தோத்துரும். 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஃபுல்லா கோட்டை வச்சுட்டு தடுமாறின்னு கோயிலுக்குள்ள போக கூடாது. அப்படியே நிலத்தை அளந்துன்னு போக கூடாது. திராட்சை ரசம் குடிக்க கூடாது. அடுத்த வசனத்துல விதவையையும் தள்ளிவிட்டவர்களையும் விவாகம் பண்ணக்கூடாது. இஸ்ரவேல் வம்சத்தால் ஆகிய கன்னிகையையும் அல்லது ஒரு ஆசாரியன் மரித்திருந்தால் அவனுடைய விதவையையும் என்ன பண்ணலாம்? விவாகம் பண்ணலாம். அடுத்து யார் சாவுக்கும் போகக்கூடாது. அடுத்து ஓய்வு நாட்களை, என் ஓய்வு நாட்களை பரிசுத்தமாக்க கடவர்கள். 24ஆம் வசனத்துல பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு லீவ் போட்டுறக்கூடாது. ஏன் நான் ஊட்டிக்கு போயிட்டேன்,
ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு 2 வாரம் செபாட்டிக்கல் லீவு. எங்களுக்கு லீவ் எடுத்தா அதுக்கு பேர் என்ன? செபாட்டிக்கல். சொல்லுங்க, செபாட்டிக்கல். 1 வருஷம் லீவ் எடுக்கலாம். இப்ப நான் எலிஜிபிள் ஃபார் 1 இயர். 1 வருஷம் லீவ் எடுக்கலாம். அவ்வளோ ஊழியம் பண்ணிருக்கிறேன். ஆகவே லீவ் எடுத்துட்டு ஊட்டி கொடைக்கானல்னு சுத்திட்டு சர்ச்சு காணிக்கையில பில்லு கிளைம் பண்ணிக்க கூடாது. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். அடுத்து யார் சாவுக்கு போலாம்? தகப்பன், தாய், குமாரன், குமார்த்தி, சகோதரர், புருஷனுக்கு வழைக்கப்படாத சகோதரி என்னும் இவர்களுடைய சவத்தை தான் தொடலாமே தவிர செத்த ஒருத்தங்கிட்ட என்ன பண்ணக்கூடாது. அடுத்து அவன் சுத்திகரிக்கப்பட்ட பின்பு 7 நாள் எண்ணப்பட வேண்டும். பரிசுத்த ஸ்தலத்தில் ஆராதனை செய்யும்படி பரிசுத்த ஸ்தலம் இருக்கிற உட்பிரகாரத்துக்குள் பிரவேசிக்கிற நாளிலே அவன் தனக்காக பாவ நிவாரண பலியை செலுத்த கடவன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ பாவ நிவாரண பலி செலுத்துறப்போ 2 ரத்தம் எடுத்துன்னு போனோம். ஒண்ணு இஸ்ரவேலின் பாவத்தை பரிகாரம் பண்ற ரத்தம், இன்னொன்னு தன்னுடைய சொந்த பாவத்துக்காக, தன் குடும்பத்தின் பாவத்துக்காக பரிகாரம் பண்ற ரத்தம் எடுத்துன்னு போனோம். அடுத்து 28ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். நானே அவர்களுடைய சுதந்திரம் ஆகையால் இஸ்ரவேலில் அவர்களுக்கு காணாட்சியை கொடாது இருப்பீர்களாக. நானே அவர்கள் சுதந்திரம். சொத்துல பங்கு கொடுக்க கூடாது. யாருக்கு சொல்லுங்க? ஆசாரியர்கள். ஏன்னா கர்த்தர் என்ன சொல்றாரு? நானே அவர்களுடைய. சரி, என்ன சாப்பிடுவாங்க? போஜன பலியையும் பாவ நிவாரண பலியையும் குற்ற நிவாரண பலியையும் அவர்கள் இஸ்ரவேலிலே பொருத்தனை பண்ணப்பட்டதெல்லாம் அவர்களுடையது. நீங்க எல்லாம் கவனிக்கிறீங்களா? உங்க வீட்டுல ஒரு 10 ஆடுக்குது. பிறந்த ஆடு யாருக்கு குத்துடணும்? யாருக்கு குத்துடணும்? அம்மாக்கு சொல்லு. இது வரல ஒண்ணு கூட கொடுக்கல. சொல்லு, சொல்ல வேண்டியதை சொல்லிடணும். பைபிள் சொல்லுது. ஓகே, கர்ப்பத்தில் பிறந்த ஆடெல்லாம் என்ன பண்ணிடணும்? கொடுத்தணும். சரி, குடும்பத்துல ஒரு நிகழ்ச்சி ஏதோ ஒன்றுக்காக ஜெபம் பண்ணீங்க, அப்போ ஒரு பொருத்தனை பண்ணீங்க அப்படின்னா அந்த பொருத்தனை பண்ண அந்த ஆட்டை, அந்த பொருளை கொடுத்துட்டா அது யாருக்கு சொந்தமாகும்? நீ பொருத்தனை பண்ணது யாருக்கு சொந்தமாகும்? ஆசாரியனுக்கு சொந்தமாகும். அடுத்து உங்க வீட்டுல 30ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். சகலவித முதற்கனிகளின் எல்லாம் முந்தின பலனும் நீங்கள் காணிக்கையாக செலுத்தும் எவ்விதமான பொருள்களும் ஆசாரியனுடையதா உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படி நீங்கள் பிசைந்த மாவில் முதற் பாகத்தையும் ஆசாரியனுக்கு. சோத்திராண்டவரே சோத்திரம். தோசைக்கு மாவு போட்டீங்கன்னா கவனிக்கிறீங்களா? இது எங்களுக்கு இல்ல, நல்லா அப்படி திரும்பிக்கிறது. நான் ஆடு வளர்க்கலன்றீங்க. முருங்கை மரம், அதுல காய்க்கிற காய் யாருக்கு கொடுக்கணும்? ரொம்ப உதாரணமா இங்க சொல்லப்பட்டிருக்கிற முக்கியமான வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்க. எதுக்கு? உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு 2 kg மாவு எடுத்து பிசைறீங்க. எதுக்கு? ரொட்டி சூடும். அதுல 200 கிராம் அளவுக்கு எடுத்து எத்தனை யாருக்கு குத்தணும்? மாவா குத்தா எங்க வீட்டுல கிச்சனே இல்லை, ஆகவே ரொட்டியா குத்துருங்க. பிலமினா சிஸ்டருக்கு ஏன் அவ்வளோ சிரிப்பு தெரியல. ரொம்ப நாளா நான் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சுன்னு இருந்தேன். ஆனா இன்னைக்கு சொல்ல வச்சிட்டார் ஆண்டவர். ஏன்னா அங்க சர்ச்சை நிறைய பேர் மறந்துட்டீங்க. மனசாட்சி யோசனை பண்ணிப்பாரு. கடைசியா உங்க பாஸ்டரை கூப்பிட்டு வீட்டுல ஒரு நல்ல சாப்பாடு செஞ்சு போட்டு எங்க வீட்டுக்காக ஜெபம் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு காணிக்கை குத்து எவ்வளவு நல்லா ஆச்சு. எனக்கு தேவைக்குதுன்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார். நான் எங்கமே பஞ்சப்பாட்டை பாட மாட்டேன். எனக்கு இல்ல ஐயோ உதவி பண்ணுங்கன்னு யாரையும் கேட்க மாட்டேன். நிறைய வெளிநாட்டுக்காரரோட கூட எல்லாம் எனக்கு தொடர்பு இருக்கு. அவங்களுக்கெல்லாம் கூட
தெரியுமா? பாஸ்டர் திருத்தோதாஸ்க்கு ஒரு ஆபீஸ் கூட கிடையாது. இது ஒண்ணுதான் ஆபீஸ். நான் உட்காந்து வேலை செய்ய எனக்கு ஒரு சேர் கிடையாது, எனக்கு கம்ப்யூட்டர் கிடையாது, லேப்டாப் கிடையாது. அந்த பாஸ்டர் இல்லை நான் வேற பாஸ்டர். என்னுடைய விசுவாசம் எல்லாம், என் நம்பிக்கை எல்லாம் யார் மேல? ஆண்டவர். அது எவ்வளவுனா இருக்கட்டும், 100 ரூபாய் இருக்கட்டும், 1,00,000 இருக்கட்டும், 10 லட்சம் இருக்கட்டும், 1 கோடி இருக்கட்டும், அது வேணும்னா அவர் கொடுப்பார். சிம்பிள். ஆகவே எனக்கு அங்கலாய்ப்பு கிடையாது. ஐயோ இது எப்படி, இது எப்படி, அதெல்லாம் பேச்சே இல்லை. அது நடக்கணும்னா நடக்கும். சொல்லிட்டேன். சர்ச்சில் 55 லட்சம் தேவைன்றாங்க. சர்ச்சை ரெனோவேஷன் பண்ணி கட்டுறதுக்கு. கட்டிடும். கர்த்தர் குத்துருவார். கர்த்தர் குத்துருவார். துளி அளவு கூட எனக்கு என்ன இல்லை சந்தேகம். மைன்ஸ்ல பர்மிஷன் வாங்க வேண்டித்தான், வேலைய ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். கர்த்தர் கொடுக்குவாரு. நீங்கெல்லாம் கூட கொடுப்பீங்க. ஏன்னா இது யாருடைய வேலை? நம்முடைய வேலை. ஆனா ஒரு வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் தேவைக்காக நான் இத சொல்லல. உங்க வீட்டுல ஆசீர்வாதம் தங்க. எப்படி ஆசீர்வாதம் தங்க? ஒரு கொயக்கா மரத்தை வச்சுக்கிறீங்க, புதுசு நல்லா பழுத்து இருக்குது. ஒரு 4 எத்தனை வந்து எங்க வச்சிடணும்? ஆண்டவருடைய சமூகத்துல வச்சிடணும். புரியுதா? மாமரம் ஒண்ணு வச்சுக்கிறீங்க, ஒண்ணுதான் வச்சுக்கிறீங்க, 10 தங்குது. அது 2 பறிச்சுட்டு வந்து என்ன பண்ணிடணும்? பிசைஞ்ச மாவுலயே பங்கு கொடுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்படின்னா எதுக்கு? உன் வீட்டுல ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு நீங்கள் பிசைந்த மாவில் கூட முதற் பலனை கொண்டு வந்து ஆசாரியனுக்கு கொடுக்க கடவீர்கள் ஆண்டவர் சொல்லிட்டார். ஏன்னா இவன் சாவு வீட்டுக்கு போக கூடாது, முடி நீட்டா வளர்த்துன்னு சுத்தக்கூடாது, இஷ்டமான துணி போடக்கூடாது. இஷ்டமான துணி கோட் சூட் போட்டுன்னு சுத்தக்கூட நிறைய பேர் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. எளிமையா தாழ்மையா ட்ரெஸ் போட்டுக்கணும். பாஸ்டர்ன்றது சிலருடைய எண்ணம், பாஸ்டர்னு ஒரு கெத்து கோட்டு போட்டா தான் நம்மளுக்கு பாஸ்டர்னு. எதை மறைக்கிறது கோட்டு போடுறாங்களோ தெரியல. தாழ்மையா இருக்கணும். அப்ப அப்படிப்பட்டவனுக்கு உன் வீட்டுல இருந்து போஜனம் போகணும், பிழைப்பு போகணும். உன் வீட்டுல ஸ்பெஷலா ஒரு நாளைக்கு பிரியாணி செஞ்சா அதுல ஒரு ரூபாய் யாரு குத்தணும்? பாஸ்டர் குத்தணும், ஆசாரியன் குத்தணும். ஆசாரியன் வீட்டுக்கு போனா ஆசாரியன் கூட யார் யார் இருப்பாங்க தெரியுமா? திக்கற்றவர்கள், அனாதைகள், பரதேசிகள், விதவைகள், தகப்பன் இல்லாத பிள்ளைகள், இவங்கெல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பிழைப்பு உண்டாக வேண்டும். வெறும் நீங்க கொடுக்கறத பாஸ்டர் மட்டும் சாப்பிட்டுட்டு கொழுத்துக்கிறது இல்லை. இவர்களுக்கெல்லாம் பிழைப்பு உண்டாக வேண்டும். இது ஒரு பெரிய ஞானம், கிரேட் அண்டர்ஸ்டாண்டிங். புரிஞ்சுக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இது எல்லாத்துக்கும் பிரதான மெய்ப்பன், பிரதான ஆசாரியன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீ கொடுக்கிற காணிக்கையெல்லாம் அவருக்கு தான் போய் சேருகிறது. அவரே அதை அங்கீகரிக்கிறார். இதை சரியான அர்த்தத்துல புரிந்து கொள்வோம். உங்கள் வீட்டிலே ஆசீர்வாதம் தங்கி இருப்பதாக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தரட்டும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஜெப விண்ணப்பங்களுக்காக அன்பரசனையா வந்து வேகமாய் பிரேதி